சொன்ன? முழுசா சொல்லி கூப்பிட்டா லேட் ஆகும்னு வீட்ல எல்லாரும் சுருக்கமா அப்படிதான் கூப்பிடுவோம். ரோஜாவோட குரல் மாதிரி இருக்கு. ரோஜா குரல் மாதிரி இருக்கு. ரோஜா அந்த தெய்வத்தை சொல்லாம கொல்லாம புடிச்சிட்டு வந்து போட்டுட்டாங்க சார். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அங்க இங்கன்னு தேடி கடைசியில இந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சேன் சார். ப்ளீஸ் சார் என்ன ஒரு தடவை பார்க்க அலோ இல்லம்மா, பண்ணுங்க. இப்ப பார்க்க முடியாது. இன்ஸ்பெக்டர் வந்ததுக்கு அப்புறம் பாரு. போ போ, கிளம்புமா. ஐயோ சார், அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது சார். நான் ரொம்ப தூரத்துல இருந்து வரேன். நான் 3 மாசம் முழுகாம வேற இருக்கேன். என்னால சுத்தமா முடியல. ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடுறேன் சார். உங்க புள்ளுக்குட்டி எல்லாம் நல்லா இருக்கும். கொஞ்சம் கருணை காட்டுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் சார், ப்ளீஸ். என்னம்மா நீ? ப்ளீஸ் சார். சார், இன்ஸ்பெக்டர் என்னதானே யாரையும் பார்க்க விடக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு. அவங்க புருஷனா அவங்க பார்த்துட்டு போட்டு விடுங்க. முழுகாம வேற இருக்கன்னு சொல்றாங்க. விடுங்க சார். சரி, இன்ஸ்பெக்டர் வர்றதுக்குள்ள பார்த்துட்டு போயிடணும். என்ன? கண்டிப்பா சார். தேங்க்ஸ் தேங்க்ஸ். ஏய் இப்ராஹிம், சார், உன்னை பார்க்க உன் பொண்டாட்டி வந்திருக்காடா. ஏன் பொண்டாட்டி வந்திருக்காளா? போம்மா, பார்த்துட்டு சீக்கிரம் வந்துடணும். ரோஜா என் பேத்தி வந்திருக்கா. அவளை பக்கத்துல வச்சு பார்க்க கூட முடியாம பண்ணிட்டாங்களே. கான்ஸ்டபிள் ஏன் பொண்டாட்டின்னு சொன்னாரு. ஆனா இவனையே பார்த்துட்டு நிக்கிறா. ஏமா, புருஷனை பார்க்கணும்னு அடம் பிடிச்சு போன, பேசாம அமைதியா நிக்கிற. புருஷனை பார்த்த சந்தோஷத்துல பேச்சு வரல சார். சரி சரி. யோ, நீ பாட்டுக்கு இப்படி பொசுக்குன்னு தப்பு பண்ணிட்டு உள்ள வந்துட்ட. என்னையா இது? குடும்பத்தை யாரு பாத்துப்பா? இது நம்ம பொண்டாட்டி குரல் மாதிரி இல்லையே. யாருமா நீ? யோ, இப்படி பொசுக்குன்னு யாருன்னு கேட்டுட்ட என் மனசு எவ்வளவு பாடுபட்டுச்சு தெரியுமா? நிஜமா தாமா கேக்குறேன். நீ யாருன்னு எனக்கு தெரியலையேமா. போட்ட நான் தெரியும். ஏமா, நான் கேட்கறது உனக்கு புரியுதா இல்லையா? யாருமா நீ? யோ, இப்படியே தேவையில்லாம பேசிக்கிட்டே இருந்தா அப்புறம் ஏடியா கிட்ட சொல்லி இருக்கிற கேஸ் எல்லாத்தையும் மேல போட சொல்லிடுவேன். ஜாக்கிரதை. ஆள பாரு. நீ யாருன்னு மட்டும் சொல்லிடுமா. அண்ணா, நான் அவரோட பொண்டாட்டி. இவரை பார்க்க யாருமே அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. நீங்க ஒருத்தர் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் இதெல்லாம் போட்டுட்டு வந்தேன். கொஞ்ச நேரம் உங்ககிட்ட சண்டை போடுற மாதிரி நடிக்க பெர்மிஷன் கொடுங்கண்ணா. என்னன்னு சொல்லிட்ட, அப்புறம் எதுக்குமா இந்த பர்மிஷன்லாம்? ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. 3 தலைமுறையை தோண்டி எடுத்து வேணாலும்